பேசாம இதே நம்ம சாப்பிடுவோமா? சீச்சி, ஆ? நம்மலாம் ஒன்னும் இத சாப்பிட வேண்டாம். ஏன் சாப்பிட்டா என்ன இப்போ? இது அந்த பொண்ணு சமைச்சதுங்க. அவ சமைச்சதா இருந்தாலும் சமைச்சது என்னவோ நம்ம வீட்டு பொருள்ல இருந்து தானே. அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் நாம வாங்கி வச்சதானே. இருந்தாலும் சமைச்சது அவ தானே. இங்க பாரு பவானி, அவ சமைச்சு அவளே இங்க சாப்பிடுறது இல்லையே. ஏன்? ஏன்னா நம்ம வீட்டு பொருள் எடுத்து சமைச்ச இந்த சாப்பாடுல அவளுக்கு கைய வைக்க உரிமை இல்ல. ஆனா நமக்கு அந்த உரிமை இருக்கு. இங்க பாரு, இப்ப வரைக்கும் அவ அந்த வீட்லயே தங்கியிருக்கால, அதுக்கு என்ன அவ தனியா வாடகையா கொடுக்கறா? நீங்க சொல்றது சரிதான். ஆனா இருக்கிற சாப்பாடு எல்லாருக்கும் பத்துமா? சிவானி அப்பவே சாப்பிட்டான்னு சொன்னேல்ல. ஆமா, அவ சாப்பிட்டா. பிரீத்தியுமே வெளியே சாப்பிட்டு வந்ததா என்கிட்ட சொன்னா. அப்புறம் என்ன, நீ நானு அத்தன்னு 3 பேர் தானே சாப்பிடணும். நம்ம 3 பேருக்கு இங்க சாப்பாடு தாராளமா இருக்கே. அப்போ நான் இதெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிட்டுமா? எடுத்து வச்சிரு. என்ன ரேஷ்மா கால் பண்றா?